ஹாய்மா. சுயம் செய்கிறது எப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த இப்போ சொல்லலாங்கிறதுக்காக இந்த வீடியோவையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சுயம் செய்கிறது எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அவ்வளோ முக்கியமான விஷயம்னு சொன்னாக்கா, இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிருக்கா இல்லை மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களாங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தான் இந்த உண்மை கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மனசுக்குள்ளே பல வேதனைகளை வச்சுக்கிட்டு வெளியிலேயே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு இதாகி அந்த பாதிப்பு தான் நமக்கு அது மனநோயில் கொண்டு போய் விடும். அந்த மனநோயவே சரியாக சீக்கிரம் சரி பண்ண முடியாமல் விட்டுட்டா, சரி பண்ணாமல் இருந்தால் அதுதான் அப்படியே பைத்தியத்தில் நம்மளை கொண்டு போய் தள்ளிடும். அப்போ அதனால எப்போவுமே மனசை வந்துட்டு நம்ம தைரியமாகவும் இதாகவும் உறுதியாகவும் வச்சுக்கணும். நம்ம யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம எப்போவுமே வாழணும். இந்த மனநோய்ங்கிறது உள்ள வேதனைகளை வச்சு சொந்த பந்தங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் அது எல்லாத்தையும் யோசிச்சே நம்ம வெளியில் சொல்லாமல் மறைச்சி பெற்றவங்கள்ட்டையும் சொல்ல முடியாமல், கட்டினவங்கள்ட்டையும் சொல்ல முடியாமல், அடுத்தவங்கள்ட்டையும் சொல்ல முடியாமல், அதாவது பல பேர்னால் வர்ற பல விஷயங்களை யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொல்லணும். ஆனால் இது யாருக்கிட்டையுமே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு தான் மனநோய் வந்துடுது. ஆனால் அதை நம்ம எதிர்த்து பேசுகிறப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓ இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, இல்லை இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இது மாதிரி எதிர்த்து பேசுனதே கிடையாது. இப்போ இப்படி பேசுகிறாங்கன்னா அப்போ உள்ளுக்குள்ளே பேய் இருக்குது, பேய் பிடிச்சதுனால தான் அது மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இதுவே எதுவுமே பேசாமல் அவங்க சைலண்ட்டாக இருந்தாங்கன்னு வைங்களேன், யாருக்கிட்டையும் எதுவும் பேசாமல் எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு யாரோ செய்வனை செஞ்சுருக்காங்க, செய்வனை செஞ்சதுனால தான் உட்காந்த இடத்துல இப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, எந்த இதுவும் பண்ணாமல், எந்த இதுவும் கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த மனநோய் வந்துட்டாலே ஒரு தைரியமும் வரும். அதாவது அடுத்தவங்களை திட்டுறதுக்கான தைரியம். மனசு கோலத்தனமாக இருக்கும், ஆனால் பேசுகிறதுக்கு மட்டும் ஒரு தைரியமாக எதிர்த்து பேசுகிற அந்த குணம் வரும். ஏன்னா அவங்களே அவங்க வெறுக்கும்போது அடுத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தோணும். அப்படி அந்த மனநோய் வந்துட்டாலே அவங்கள வந்துட்டு நல்ல பாசமாக எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பாசம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பாசமாக காட்டி, உனக்கு நான் இருக்கேன், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நீ சொல்கிறத நான் கேட்குறேன், நீ என்கிட்ட சொல்லு, உன்னோட கஷ்டங்களை வேதனைகளை என்கிட்ட சொல்லு, நான் கேட்டுக்கிறேன், நீ சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாலேவும் அவங்களோட நோய் உடனே அது சரியாயிரும். இதுவே அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நீ சொல்கிறது பொய், இதை நான் நம்ப மாட்டேன், அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பாதிப்பு அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா அவங்க வந்துட்டு உண்மையை தான் சொல்லுவாங்க, ஆனால் அதை நம்ப யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. அவங்களோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மனநோய் ஜாஸ்தியாகும். ஆனால் அதை பார்க்குறவங்க பைத்தியம்னு ஒரு முடிவே பண்ணிடுறாங்க. அதனால இந்த ஒரு உண்மை கதை என்ன சொல்கிறேன்னா, சேலத்தில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்துட்டு பக்கத்தில் குடியிருக்காங்க, அது எனக்கு தெரியல. அந்த பொண்ணு வந்துட்டு டெய்லி போகும், மத்தியானத்தில் தான் நான் பார்ப்பேன். அந்த பொண்ணு ஒரே சுடிதார், க்ரீன் கலர் சுடிதார் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ 4-5 ட்ரிப் நான் பார்த்துட்டு அப்போ அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட கேட்டேன், இது யார் இந்த பொண்ணு டெய்லி ஒரே கலர் சுடிதார் போட்டுட்டு போகுது அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு வந்து இந்த முஸ்லீம் வீட்டில் குடி வந்திருக்காங்க, அங்கே தான் இருக்காங்க, அதுக்கு அம்மா அப்பா இல்லை, அண்ணனும் அண்ணி கூட தான் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு விட்டுட்டேன். அதோட முடிஞ்சிருச்சு. ஒரு 2-3 நாளைக்குள்ளெல்லாம் அந்த பொண்ணு வீட்டில் வந்துட்டு போலீஸ் வண்டி வந்துருச்சு. நைட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஒரே சத்தம். என்னன்னு கேட்டால், அந்த பொண்ணு பக்கத்து வீட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய், அதாவது வீட்டு ஓனர் வீட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் உள்ளே போய் கதவை அடைச்சிக்கிச்சு, திறக்க மாட்டேங்குது, அதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. போலீஸும் வந்து தட்டி பார்த்து திறக்கலை. உடனே கதவை மேலே ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளே இறங்கி குழந்தைய எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு, அழுதுகிட்டு இருக்க குழந்தைய. அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் அதை பற்றி எதுவும் கேட்டுக்கல, தெரியவும் தெரியாது எனக்கு. ஒரு வாரம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பக்கம் இருந்து ஒரு பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கு. ரோட்டில் பூ மாலைங்க, கடைங்களில் தூக்கி எறிகிற பூ மாலைங்களை எல்லாத்தையும் அள்ளி கழுத்தில் போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணை பேர் சொல்லி கூப்பிடுது. பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே அப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், இது யார் இது, உன் பேர் எப்படி பைத்தியத்துக்கு தெரிஞ்சது, எப்படி ஒன்றை பேர் சொல்லி கூப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஐயோ அது யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தெரியல, யார் அது அப்படின்னா, நீங்கள் ஒரே கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்குன்னா ரொம்ப வேதனையாயிருச்சு. ஒரு 18, 20 வயசுக்குள்ள உள்ள ஒரு பொண்ணு, ஒரு வாரத்துக்குள்ளேயே பைத்தியமா ஆகி ரோட்ல போய்க்கிட்டு இருக்குங்கும்போது எவ்வளோ ஒரு வேதனை. ஏன்னா, அந்த பொண்ணுக்கு அம்மா, அப்பா இல்ல. கேட்கறதுக்கோ, இது பண்ணுறதுக்கோ யாரும் இல்ல. அந்த பொண்ணோட வேதனைகள வெளியில சொல்ல முடில. இருக்கிற வேதனைகள உள்ள வச்சு வச்சு அந்த பொண்ணு வந்துட்டு மென்டலா ஆகி ரோட்ல அலைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தயவு செஞ்சு ஒரு மனது பாதிக்கப்பட்டு ஒரு இதா இருக்கிறவங்கள பேய் பிடிச்சிருக்குன்னு யாரும் நினைக்காம, உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷத்த காமிங்க. நீங்க கவுன்சிலிங் கூட்டு போகணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க காட்டுற பாசமே அந்த பொண்ணுக்கோ, பையனுக்கோ, இல்ல வீட்ல உள்ள பெரியவங்களுக்கோ யாருக்கா இருந்தாலும் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் பாசம் மட்டும் தான் ரொம்ப முக்கியம். இந்த மனநோயால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பாசத்த மட்டும் காமிச்சு, நீங்க சொல்றத கேட்க நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத நீங்க கேட்டீங்கன்னாலே, அத புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இது மாதிரி நெறைய விஷயம். இன்னொரு பொண்ணும் அ இதே மாதிரி ஆனதும் இருக்கு. இன்னும் ஒரே வீடியோல எல்லாமே எனக்கு சொல்ல முடியாது. அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். அதனால வீட்லயோ, தெரிஞ்சவங்களோ யாருக்காவது ஒரு சின்ன பாதிப்புன்னா, பேய், பிசாசு இப்பலாம் சுடுகாட்லயே வீட கட்டி, அங்கேயே குடித்தனம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்குங்க பேய் பிடிக்குது? பேயெல்லாம் அந்த காலத்துல சொன்னாங்க. அ இப்பல்லாம் எங்கேயும் பேயும் இல்ல. ஏன்னா சிட்டிக்குள்ள எந்த பேய் வரும்? வில்லேஜ்ல கூட வருதுன்னு சொன்னா நம்பலாம். ஆனா சிட்டிக்குள்ளலாம் எங்க இருக்கு? அது மட்டும் இல்ல. அதெல்லாம் மனசு ரொம்ப இதானவங்கள தான் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. மன தைரியமான யாரையும் எல்லாம் பேயெல்லாம் பிடிக்காது. ஏதோ ஒரு சின்ன பயத்தினால பேய் பிடிக்கும்லாம் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அதனால இப்பல்லாம் பேய்ங்கிற பயங்கள்லாம் யாருக்குமே கிடையாது. ஆனா இந்த மனநோய தயவு செஞ்சு யாரும் பேயின்னு நெனச்சிராம, உடனே அவங்களுக்கானத பாருங்க. ஓகே. பாய்.